இன்றைய ஹதீஸ். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு ஹதீஸ். இதை கேட்டால் நம் ஹார்ட் சின்னதாக நெகிழும், கொஞ்சம் பயம் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும்போது 3 முறை ஆமீன் ஆமீன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் 3 முறை ஆமீன்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாங்க, நானும் அதுக்கு ஆமீன் சொன்னேன். முதல் துவா என்ன தெரியுமா? ரமலான் வந்ததும் போயும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம், அவன் மாபெரும் நஷ்டமடைந்தவன். சகோதரர்களே, ரமலான் வர்றது சாதாரண விஷயம் அல்ல. அது அல்லாஹ் நம்மளை தேடி வர மாதம். அந்த மாதத்தில் கூட நம்ம மாறலனா அது உண்மையிலே நஷ்டம். அடுத்த துவா, ரமலான் பெற்றோர் மீது சலவாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதணும். அடுத்த துவா, தன் பெற்றோரை அடைந்ததும் அவர்கள் சொர்க்கம் பெறாதவன், அவன் நஷ்டம் அடைந்தவன். அல்லாஹ் நம்மளுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நியாமத். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன சேவை, அதுவே சொர்க்கத்திற்கு கதவாக மாட்டோம். 3வது துவா, சகோதரர்கள், ஒரு சலவா சொன்னால் 10 ரஹ்மத், 10 பாவமன்னிப்பு. இவ்வளவு சுபமான அமலை கூட நாம் தவறவிட்டால் அதுதான் உண்மையான இழப்பு. அதனால் இந்த 3 விஷயங்களையும் லேசாக எடுக்காதீங்க. ரமலான், பெற்றோர், இதில் கவனம் வச்சா இன்ஷா அல்லாஹ் நம் நஷ்டம் அடைந்தவர்கள் அல்ல, நஷ்டத்திற்கு காப்பாற்றவர்களாக மாறும். யா அல்லாஹ், இந்த 3 விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.